இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு சுதந்திரித்துக் கொள்ளுதல். நாம் உலகம் முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் உலகம் முழுவதையும் சுதந்திரிப்பதற்கு ஆத்மா முதலே நாம் தேவனுக்குள்ளாய் வளரத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இங்கே சுதந்திரிக்கும்படியான நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமொழிகளே ஞானவான் எழுதும்படியான காரியம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலே நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன். நாம் சுதந்திரிக்கும் முன்னதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு இருக்கும்படியான பழகினவர்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், உண்மையான தேவனை குறித்ததான அந்த ஞானத்தை, அந்த ஆத்மா ஆதாயத்தை நாம் செய்யும்போது, அவர்கள் ஆத்மா சுதந்திரிக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியான பலன், அவருடைய களஞ்சியங்கள் நம்முடைய அந்த மெய்ப்பொருளை அவளுக்குள்ளாய் வைக்கும்போது, இருளின் ஆதிக்கத்தை விளக்கும் போது, வெளிச்சத்தை அவளுக்குள்ளாய் கொண்டு வரும்போது, அந்த சுதந்திரம் அவருடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படுவதனால் உண்டாகும்படியான அந்த நிரப்புதல் மற்ற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவுகிறது. அதைத்தான் இங்கே ஞானவான் சொல்லுகிறார். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நீதி என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல், நீதியின் வழியிலே அவருடைய வார்த்தையிலே நடத்தல், நியாயமான பாதைகள், சத்திய வழி, நித்திய வழி, அவர் சொன்ன வார்த்தைகள் அதிலே நடத்தும்போது, அவளுக்கு வெளிச்சத்தை நாம் இருளில் இருக்கிற அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது, அந்த நீதியின் பாதையிலே அவள் நடக்கும்போது சகல நன்மைகளும் அவருடைய ஆத்மாவில் வாழ்வது போல அவர்கள் சகலத்தையும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆத்மாதாயம் செய்து நாம் அவர்களை நீதிக்குள்ளாய் நடத்துவோம். கர்த்தர் அவர் வழி நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.